ஏப்ரல் 15 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரியா ஐஸ்வர்யா இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. என்ன நம்ம இவ்வளோ பிளான் போட்டு கடைசியில் அந்த கார்த்தி வந்து ஆனந்தக்கிட்ட சவால் விட்டுட்டு போயிட்டான். அவன் விட்ட சவாலில் ஜெயிச்சிட்டான்னா போச்சு, நமக்கு எந்த ஒரு சொத்துமே கிடைக்காது அப்படின்னு ரியா சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ பயப்படாத ரியா, 1 மாதம் கூட கார்த்திகால தாக்கு பிடிச்சு அந்த கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க. மீனாட்சி மைதிலி இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் தீபா வர்றாங்க. என்ன தீபா, கார்த்திக் வந்து எடுத்த முடிவு ரொம்ப தப்பு. அந்த ஆனந்தையும் அந்த ரியாவையும் போட்டியில் ஜெயிச்சு வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாருன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா நீங்கள் பேசுகிறீங்க, அவங்க அண்ணனை எப்படிக்கா அவர் வீட்டை விட்டு அனுப்புவார்? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே அந்த ரியாவுக்கு ஒரு முடிவை கட்டி உங்களை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கார்த்திகோட ரூமுக்குள்ளே வந்த தீபா கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி உட்காந்துட்ருக்கிறீங்க? நீங்கள் எல்லாத்துக்குமே பொறுப்பேற்றுக்கிட்டு தானே சவால் விட்டுருக்கிறீங்க, நீங்களே இப்படி உடஞ்சி போகலாமா? என்னவா இருந்தாலும் சரி, ஆனந்த் மாமா விட்ட சவாலில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு கார்த்திக் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக தீபா வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் அபிராமி வர்றாங்க. என்ன கார்த்தி, எதுக்காக நீ சோகமாக இருக்கிற? இல்லைம்மா, என்னால் தானே அண்ணங்களுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஒரு புராண கதையை வந்து அபிராமி சொல்லிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் தப்பே கிடையாது, நீ என்ன உங்கள் அண்ணனை கொலையாக பண்ண போகிற? அவனுங்களுக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணத்தை மாற்றி நல்ல எண்ணத்தையும் குடும்பத்தோட பாசத்தையும் உணர்த்த வைக்க போகிற. இதில் கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்ப, நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மாவுடைய ஃபுல் சப்போர்ட்டு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணி கொண்டுட்டு வந்த கயரையும் அபிராமி வந்து கார்த்திக்குடைய கையில் கட்டி விடுறாங்க. ஆனந்த், அருண் இவங்க 2 பேருமே கம்பெனிக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க எம்டியா. ஆனந்த் வந்து இன்னுமே கார்த்தியை வந்து ஒரு எதிரியாக தான் பார்க்குறாங்க. அருண் வந்து கார்த்தியை எதிர்க்காமையே கார்த்திக் மேலே இருக்கிற முழு நம்பிக்கையோட கார்த்திக் வந்து ஜெயிச்சிருவான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ எம்டியோடைய ரூமில் போய் உக்காந்துருக்கிறப்ப கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லேபர் வந்துட்டு, சார் காலையில் இருந்து கம்பெனியில் எந்த ஒரு மிஷினுமே ஆப்ரேட் ஆகாமல் இருக்குது, இன்னும் இன்ஜினியர் வேற வராமல் இருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் என்னன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் இன்றைக்கி தானே ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறான், அவள் வந்த அன்னைக்கே கம்பெனி ஃபுல்லாக மிஷினுமே ஓடாமல் இருந்தால் அவள் ஃபஸ்ட் நாளே தோற்றுருவான்ல அப்படிங்கிறன்னு யோசிக்கிறாங்க ஆனந்த். அதனால் அந்த இன்ஜினியரிங்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி கம்பெனிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கம்பெனிக்கு வராமல் இருக்கிறாங்க. ஆனந்த், எதுக்கடா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்குற? இதெல்லாம் ரொம்ப தப்பு, சவால் விட்ட சவாலில் ஜெயிச்சு காட்டணும், இந்த மாதிரி கேடுகட்டத்தனம்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அருண் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிற? அவனால தானே நமக்கு எந்த ஒரு சொத்துமே கிடைக்காம போச்சு, அவனை இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப கார்த்திக் வந்துட்டு மாதம் என்ட்ரி கொடுத்து ஓடாத மிஷின் எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணி ஓட வச்சாடுறாங்க. அப்போ என்ன இன்னைக்கு கம்பெனியில் எல்லா மிஷினும் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு ஆனந்த், அருண் இவங்க 2 பேரையுமே வெளியே வந்து பார்க்குறப்ப தான் கார்த்திக் வந்து அந்த மிஷின் எல்லாத்தையுமே சரி பண்ணி மாதம் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. கார்த்தியை பார்த்துட்டு ஆனந்த் வந்து பயங்கர சாக்காகி பீதியாகி போய் நிற்கிறாங்க.